ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேத்திக்கு கேஷ் பேங்க் டாஸ்க்கு 5th வந்து முடிஞ்சிடுச்சு. நைட்டு வச்சுருப்பாங்க, ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்த கண்டஸ்டன்ட்ஸ் வந்து தனியாக விளையாடணும். ஆல்ரெடி 6 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க தனியாக விளையாடணும். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 3 லட்சம். ஆனால் வந்த கண்டஸ்டன்ட்ஸ் ஜெயிச்சாங்கன்னா இந்த 3 லட்சமும் கேன்சல் அப்படின்ற மாதிரி வந்து பிக் பாஸோடைய அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தது. இந்த டாஸ்க் லெட்டர் படித்தது வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் தான் படித்தார். கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்த கண்டஸ்டன்ட்ஸ் தான் ஜெயித்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பலூன் உடைக்கிறது. அதில் வியானாவும் சபரியும் விளையாடுறாங்க. அதில் வந்து சபரி தான் ஜெயிச்சிடுறாரு. வியானா வந்து தோற்று போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீனும் வினோத்தும் வந்து பாட்டிலை ஃப்ளிப் பண்ணிவிட்டு டம்ளர்ஸை வந்து கவுண்ட் பண்ணுறது, அதை விளையாடி முடிச்சதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரம்யாவும் திவ்யாவும் வந்து அந்த பாலை வந்து கலெக்ட் பண்ணணும். பலூனு மேலே அடித்து கீழே இருக்கிற பால்ஸ் வந்து எடுக்கணும். இதில் வந்து வின் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வந்த கண்டஸ்டன்ட் தான் வின் பண்ணாங்க. அதனால் அந்த 3 லட்சம் ரூபாயும் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டார். இப்போ இதில் வந்து வியானா வந்து தோற்று போயிட்டாங்க. அதுக்கு சபரி என்ன போய் சொன்னார், நான் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லை நீயே, நான் தானே ஜெயித்தேன், அப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி வந்து வியானாவை கலாய்ச்சிட்டு வந்துட்டார் சபரி. இது வந்து பெரிய கண்டென்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து வியானா பிளான் பண்ணாங்களா என்னவோ தெரியல. ஆனால் இந்த விஷயத்த சொல்லிவிட்டு அவர் சபரி வந்து அந்த இடத்த விட்டுட்டு வந்துட்டார். இப்போ இந்த விஷயத்த வந்து வியானா வந்து திவ்யா கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் தான் ஜெயித்தேன் நான், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்ட்டு வந்து சபரி என்னை கேட்டார். மிக்சர் சாப்பிட்டுட்டு இருந்தால் மிக்சர் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு சொல்ல முடியும், பிரியாணியை சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு சொல்ல முடியும்னு சொல்லிட்டு வியானா வந்து திவ்யா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு திவ்யா என்ன சொன்னாங்க, விடு பார்த்துக்கலாம், ஜெயிச்சிட்டாங்கல்ல அதனால அது மாதிரி பேசுவாங்க விடு அப்படின்ற மாதிரி வந்து திவ்யா வந்து பேசுனாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரம்யா வந்து என்ன சொன்னாங்க, அரோராவை பார்த்துட்டு இந்த 5 பேரை தாண்டி வந்து நீ கப்பை எடுத்துருவியா அப்படின்ற மாதிரி வந்து ரம்யா வந்து அரோராவை பார்த்து கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அரோரா வந்து என்ன பண்ணுறாங்க, விக்ரம்கிட்டையும் சபரிக்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு சபரி என்ன சொல்கிறாருன்னா, என்ன கொடுத்தா மிக்சர் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க, விக்ரம் வந்து கன்னிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து பொறாமையில் பேசுகிறாங்க, நீ அதை பற்றி எதையுமே எடுத்துக்காத, நீ கேமில் ஃபோக்கஸ் பண்ணு, இப்படி தான் பேசுவாங்க, அதை பற்றி நீ எதையும் நினச்சிக்காத, நீ உன் விளையாட்டில் கான்சென்ட்ரேஷன் பண்ணு. அதே மாதிரி சாண்ட்ராவும் அப்படி தான், அவங்களையும் வச்சு எல்லோரும் செய்கிறாங்க, என்ன ரீசன் எதனாலன்றது தெரியாது, இவங்க வேணும்னு செய்கிறாங்களா வேண்டான்னு செய்கிறாங்களான்றது தெரியாது. இப்போ எப்போ பார்த்தாலும் இவர் வினோத் திவாகர்கிட்ட வேறு சண்டை வாங்கிட்டு இருக்கிறார், வினோத் கேரக்டர் வேறு மாறி போகுது. இப்போ சாண்ட்ராவும் வந்து பார்த்திங்கன்னா பணம் எடுக்கிறதா வேண்டாவான்ற அந்த குழப்பத்தில் இருக்கிறாங்க. நீ அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாத, நீ ஜெயிச்சேன்னா அது கப்பு உனக்கு தான், மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் முடிவு, நீ பாட்டுன்னு உன் இஷ்டத்துக்கு எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காத, அதெல்லாம் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்காத, எல்லாத்தையும் எடுத்து போட்டுரு அப்படின்ற மாதிரி சபரியும் விக்ரம் சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நம்மெல்லாம் வந்து யோசிச்சுன்னு வச்சுக்கேன், நம்மளால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, அதனால் விட்டுட்டு வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சபரியும் விக்ரமும் அரோராக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெளியில் இருக்கிற கண்டென்ட்ஸ் உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸை பற்றி பேசுகிறது வந்து கரெக்டாக தவறான்றது உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.